யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபதுரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஜேசிபியில் என்னெல்லாம் பாகங்கள் இருக்குது, அதை எப்படி சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஜேசிபியில் என்னெல்லாம் பாகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறது வந்து லோடர் பக்கெட்டு. அந்த லோடர் பக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோடர் பக்கெட் லிங்க் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடர் பக்கெட்டோட சிலிண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடர் பக்கெட்டை பிடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோடர் பக்கெட் சிலிண்டருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா லோடர் லிஃப்ட் சிலிண்டர் இருக்கும். அதுக்கு மேலே வந்து லோடர் லிஃப்ட் ஆர்ம் இருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் கட்டின மாதிரி இந்த ஆப்ரேட்டர் கேபின் தான் வந்து ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சர், அல்லது இது வந்து கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கு பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிட்மன் ஆர்ம் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் அந்த பக்கெட்டோட சைடு லிங்க் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சிலிண்டர் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து பேக்கு பக்கெட் சிலிண்டர் சொல்லுவாங்க. அந்த பேக்கு பக்கெட் சிலிண்டருக்கு மேலே இருக்கிற அந்த பூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிப்பர் ஆர்ம் ஸ்டிக். அதுக்கு மேலே இருக்கிற டாப் சிலிண்டர் பேர் வந்து டிப்பர் ஆர்ம் ஸ்டிக் க்ரௌட் சிலிண்டர் அப்படிங்கிறது பேர். இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இதுலன்னு பார்த்தீங்கன்னா பேக்கு பூம். அப்புறம் அந்த ஜேசிபியோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்விங் சிலிண்டர் இருக்குது. அந்த ஸ்விங் சிலிண்டருக்கு பக்கத்தில் வந்து ஸ்விங் ஃப்ரேம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெபிலைசர் ஆர்மும் அந்த சிலிண்டர் வந்து ஜேசிபியோட பின்னாடி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜேசிபியோட பாகங்கள். இனி வந்து இந்த ஜேசிபியை எப்படி நம்ம வந்து சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். முதலாவது ஜேசிபியில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முன்னாடி அந்த வெஹிக்கிளை செக் பண்ணணும். அந்த வெஹிக்கில் வந்து ரிவர்ஸ் ஹார்ன் இருக்குதா, மெயின் ஹார்ன் இருக்குதா, ஹெட் லேம்ப் எரியுதா, டெயில் லேம்ப் எரியுதா, பிரேக் லைட் எரியுதா, இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகுதா, வைப்பர் ஒர்க் ஆகுதா, அப்புறம் வந்து ஆப்ரேட்டர் கேபினுக்குள்ள வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குதா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குதா, அப்புறம் டயர் ப்ரெஷர் எப்படி இருக்குது, வீலோட போல்ட் நட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குதா, அதில் எதுவும் லூஸ் இல்லாமல் இருக்குதா, மிஸ்ஸிங் எதுவும் இல்லாமல் இருக்குதா, டயர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதா, இல்லை ப்ரெஷர் நல்லா இருக்குதா. அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஜேசிபியோட பாகங்கள், அதாவது லோடர் பக்கெட்டு, அப்புறம் வந்து பேக்யூ பக்கெட்டு, நிறைய இருக்கிற சிலிண்டர்ஸு, இதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பக்கெட்டோட டீத் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே மோஸ்ட்லி ஹைட்ராலிக்கில் ஓடுறதுனால ஒவ்வொரு ஹைட்ராலிக் ஹோஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஹைட்ராலிக் ஹோஸில் எந்த டேமேஜோ இல்லை லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. ஹைட்ராலிக் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் என்ஜினில் வந்து ரேடியேட்டரில் வாட்டர் லெவல், ஆயில் லெவல், பிரேக் ஆயில் லெவல், இதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதேமாதிரி இந்த ஜேசிபியோட சைடு மிரர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் விண்டு ஷீல்டு வந்து டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து ஆப்ரேட்டர் கேபிள் இருக்குது, டிரைவர் சீட்டில் வந்து சீட் பெல்ட் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிலைசர் ஆர்ம், அப்புறம் வந்து சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அது கீழே வந்து பேட் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இது தவிர அந்த ஆப்ரேட்டர் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கிறான்னு பார்க்கணும். அதாவது சப்போஸ் வந்து லேட் அண்ட் வெயிட் 7500 டன்னுக்கு மேலே இருந்ததுன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் தேவை. அதோட கம்மியாக இருந்தது அப்படின்னா நார்மல் 4 லைசன்ஸ் இருந்தாலும் போதும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து ஓட்டுறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ இருந்தால் அந்த வண்டியை வந்து நம்ம ஓட்டலாம். அப்புறம் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஆர்சி புக், இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து பெர்மிட்டு, அப்புறம் ரோட் டேக்ஸு, இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஜேசிபியோட பூம்லேயோ இல்லை ஸ்ட்ரக்சர்லையோ ஏதாவது கிராக்கோ இல்லை வேர் அண்ட் டியரோ இல்லை ஏதோ டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஜேசிபியோட பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்குதா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு லோடரோட ஆப்ரேஷன் மேனுவல் இருக்குதா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு லோடரோட ஆப்ரேட்டர் மேனுவல் அவைலபிள் இருக்குதா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். எல்லா மூவிங் பார்ட்ஸும் ப்ராப்பராக லூப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். அதுமாதிரி இந்த பேக்கு லோடர் அல்லது ஜேசிபியில் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேக்கு லோடர் அல்லது ஜேசிபியில் பார்க்கிங் பிரேக்கும் மெயின் பிரேக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். இது தவிர இந்த ஜேசிபியில் நிறைய பின்ஸ் இருக்கும். அந்த பின் எதுலையாவது மிஸ் ஆகிருக்குதா, இல்லை உடஞ்சிருக்குதா, இல்லை பின்னோட லாக் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். இந்த ஆப்ரேட்டர் கேபின் எல்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பேக்கு லோடர், அதாவது ஜேசிபியை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியவை. இது தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன் தடுப்போம்.